நில்லுங்கள் சுவாமி. யாரப்பா நீ? என்ன வேண்டும் உனக்கு? நீங்கள் தானே அகத்திய முனிவர்? அப்படித்தான் சொல்வார்கள். அது சரி, நீ யாரப்பா? ஜீவராசிகளை மேய்ப்பவன். ஆடு மாடுகளை மேய்க்கும் சிறுவனா நீ? ஆம் சுவாமி. வந்த வேலை முடிந்ததும் அவைகளை பாதி தவறாமல் அழைத்து சென்று பட்டியில் அடைக்க வேண்டுமே, அது பெரிய பொறுப்பல்லவா? நன்றாக பேசுகிறாயப்பா. இருங்கள் சுவாமி. ஏன் சுவாமி, தமிழில் தாங்கள் எல்லாம் கற்றறிந்த முனியோ? எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த உலகில் யாருமே இல்லையப்பா. ஒன்றும் தெரியாமலா முத்தமிழுக்கும் இலக்கணம் செய்தேன்? நான் எதையும் செய்யவில்லையப்பா. அந்த முருகப் பெருமான் என்னுள்ளிருந்து அதை செய்தார். முருகனின் அருள் நிறைய இருக்கிறதா உமக்கு? அதில் என்ன சந்தேகம்? ஈசனுக்கு பிறகு இந்த எளியனுக்கும் உபதேசம் செய்து இரக்கம் காட்டியவன் அந்த வேலவன். முருகனிடமே உபதேசம் பெற்ற தங்களிடம் சில கேள்விகளை கேட்கிறேன். உங்களால் பதில் சொல்ல முடியுமா? முடிந்த மட்டும் சொல்லுகிறேன் அப்பா. நானும் தெரிந்த வரையில் கேட்கிறேன். எனக்கும் புரிந்த வரையிலும் சொல்லுகிறேன். மண் பற்று, பெண் பற்று, பொன் பற்று, இந்த 3 பற்றை விட உலகத்தில் உயர்ந்த பற்று இன்னொன்று இருக்கிறது. அது என்ன பற்று? சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிந்த வரையில் தமிழ் பற்றுதான் தலை சிறந்த பற்று. இல்லவே இல்லை. தமிழ் பற்றை விட தாய் பற்று தான் உயர்வானது. அப்பா, நான் தமிழையே தாயாக கருதுபவன். அது வேறு இது வேறு என்று நினைப்பவன் அல்ல. பாவம், உமக்கு தாயே இல்லை. அதனால் தமிழையே உயர்வென்று கருதி கொண்டிருக்கிறேன். தாயும் இருந்து தமிழை ஊட்டியிருந்தால் பெற்றவளின் அருமை புரிந்திருக்கும். சரிதானா? அகத்தியரே, தமிழ் முனியே, என்ன பேச்சில்லை? நான் சொல்லுவது சரிதானா இல்லையா என்று தனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள். வருகிறேன். ஆடு மாடுகளை மேய்க்கும் ஒரு சிறுவன் வந்து என்னை தாய் தந்தை இல்லாத அனாதை என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரே. அப்படி என்றால் நான் யாருமற்ற அனாதையா? எனக்கு ஆதரவு காட்ட உலகில் ஒருவருமே இல்லையா? தமிழ் மொழியின் மேல் பற்று கொண்ட காரணத்தால் நான் தாய் பற்றை அறியாதவனாகவா போய்விட்டேன்? என்னை பேணி காத்து வளர்த்த என் அம்மையப்பன் செவியில் இந்த பாவியின் குரல் ஒலிக்கவில்லையா? அம்மா! அப்பா, அம்மா என்று அழைத்தது நீதானே?